அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில இன்னைக்கு வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தி நோட் பண்ணீங்களா? அ விஜய் வந்து காவேரி, காவேரின்னு கூப்பிடுறாரு. காவேரியே வீட்லயே இருன்னு சொல்லிட்டு அவங்க வெளிய வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்து நெறைய டிஸ்கஷன் போகுது. அப்ப அந்த டிஸ்கஷன்ல வந்து அ யமுனாலாம் பேசுறாங்கங்க. யமுனாலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது வந்து இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் நான் இப்ப தோணுது. அப்படின்னு சொல்லி யமுனாலாம் பேசுற அளவுக்கு வந்து விஜய் அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டாரா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஆனா கங்காவும் ஓவரா பேசுறாங்க. எல்லாருமே பேசுறது வந்து காவேரிக்கு கேட்கும் தானே! அப்ப ஏன் இப்படியெல்லாம் பேசுறீங்க? அப்படின்னு சொல்லி காவேரி இந்த இடத்துல வந்திருக்கணும். காவேரி வரல. அது கொஞ்சம் மனசுக்கு வருத்தத்துக்குரியதா இருக்கு. விஜய் காவேரி, காவேரி கூப்பிடுறாரு இல்லையா? வெளியில வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா, நான் என்ன சொல்ல வரேன், விஜய் கூட நீங்க இப்பயே சேர்ந்து வாழ வேணாம். கொஞ்ச நாளைக்கு அவர விட்டு கூட புடிங்க. ஆனா, இந்த மாதிரியெல்லாம் யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்லணும்ல. அந்த இடத்துல காவேரி சொல்லல அப்படிங்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அடுத்து நாளைக்கு அங்கே தான் இருக்காரு. நாளைக்கான விஷயங்கள் எது ப்ரொமோ எதுவும் வருமா? அப்படிங்கிறது தெரியல. விஜய் யாரும் திட்டாதீங்க. ஆனா, அவர் மேல கோவப்படுங்க. ஆனா வந்து நீங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காத. யமுனாவ வந்து சொல்லலாம். "யமுனா நீ எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுற? அவர பத்தி பேசாத. அவர பத்தி உனக்கு என்ன தெரியும்?" அந்த மாதிரி கூட சொல்லலாம். வீட்ல இருக்கிறவங்க திட்ட தான் செய்வாங்க. ஆனா, காவேரி யமுனாவையாவது கண்டிச்சிருக்கலாமே! ஏன் காவேரி பண்ணல? காவேரி மேல கொஞ்சம் வருத்தம். என்ன பண்றது?